Okay. One. Okay. Okay. Hi. Morning ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லவ் ரீடிங் ஒன்று அப்ளை பண்ணிட்டு வந்தேன். நேற்று வந்துட்டு நான் வீடியோ எடுத்தேன். நேற்று ஒரு பெரிய ஒரு கூத்தே நடந்துருச்சு. இதில் எனக்கு தலைவலியே வந்துருச்சு இந்த மாதிரி நடந்ததுக்கு. நேற்று வீடியோ எடுத்தேன். 45 minutes வீடியோ எடுத்தேன். லைக் பிகே கார்ட் ரீடிங் மாதிரி தான் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் சில இஷ்யூஸ்னால என்னால் அந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ண முடியல. சரி, ஓகே, நம்ம ஈவினிங் வேறு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 o'clockலேருந்து ட்ரை பண்ணுற முடியல. அதுக்கப்புறம் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் அது இது எதுனா ஒன்று வந்துகிட்டே இருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே நைட் எடுப்போன்னு சொல்லிட்டு நைட்டு ட்ரை பண்ணேன். இல்லை, பவர் கட்டு. இது செம்ம கடுப்பில் இருந்தேன் நான். என்னடா இது, நம்ம வந்து திரும்ப சேம் டாப்பிக்கில் எடுப்போன்னு, ஆனால் அந்த டாப்பிக்கில் கண்டிப்பாக ரீடிங் வரும். எடுப்போன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன், திரும்ப முடியல என்னால். சரி, சேம் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சேம் வீடியோ அப்லோட் பண்ணேன். சரி, ஓகே அப்லோட் பண்ணலான்னா தடங்கள் வருது. அப்புறம் எனக்கு கன்ஃபியூஸ் அதிகமாகிட்டேன். அப்புறம் நான் வீடியோவை அப்லோட் பண்ணலை, ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னுட்டு அந்த வீடியோ அப்படியே நான் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு சரி, ஓகே புதுசாகவே நம்ம அப்லோட் பண்ணிடுவோம், வேறு எதனா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு சேம் டாபிக் ரீடிங். ஓகே, 3 cards வைக்கிறேன். உங்களுடைய கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்துட்டு நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க மைண்டில். ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஓடிட்டே தான் இருக்கும். நீங்கள் பண்ணுற பிளான் கடவுளோட பிளான், கடவுளோட பிளான், உங்கள் பிளான் கடவுளோட பிளான். நீங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள் மைண்டில்? இல்லை என்ன யோசிச்சிட்ருக்கீங்க? யோசனை என்னவா இருந்தது? என்ன நடந்துகிட்ருக்கு? இப்போ உங்களோட ப்ரெசண்ட் எனர்ஜியில் என்ன மாதிரி யோசனை இருக்குன்றது பார்ப்போம். அதே சமயத்தில் வந்துட்டு கடவுள் உங்களுக்காக என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காரு, கடவுளோட பிளான் என்ன? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம்.
உங்களை சில பேர் ஷாக் ஆகிருப்பீங்க, என்னடா நார்மல் ஜென்ரல் இந்த ரீடிங் போடாமல் இதை ஒரு லவ் ரீடிங் போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னுட்டு. ஓகே, 2 piles or 3 piles, 3. Okay, ஏன் இந்த கொலவெறி? Why this கொலவெறி? ஓகே, 3 piles எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க 3 piles. இது பழைய பிரேஸ்லெட் கபட்டில் இருந்தது, எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பிரேஸ்லெட் pile 1, இந்த பிரேஸ்லெட் pile 2 மல்டி கலர். ஓகே, இன்னைக்கு ரீடிங்கில் ஒரு ஸ்பெஷல் பர்சன் பங்கு எடுத்துக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க pile 3க்கு. மேபி அவங்க ஏதோ ஸ்பெஷல் சம்திங் மெசேஜஸ் இருக்கலாம் pile 3 கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக. நான் பெண்டுலமாவும் யூஸ் பண்ணுவேன், என்னோட செயின் நெக்லஸ் அந்த மாதிரியும் நான் போட்டுப்பேன். இவங்க வந்துட்டு அவங்க கூட இன்னைக்கு ஏதோ மெசேஜ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க pile 3. 1 தெரியுதுன்னு நினைக்கிறேன், கார்ட்ஸ் 1 2 and 3. ஓகே, pile 1 தெரியலன்னா நல்லா பார்க்கறதுக்கு. ஓகே, pile 1, pile 2 and pile 3. ஓகே, சூஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, pile 1 பார்ப்போமா? pile 1 உங்களுக்கான மெசேஜஸ். pile 1 இது செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கான மெசேஜஸ் உங்கள் மைண்டில் ஃபர்ஸ்ட் இந்த கார்ட் கடவுளோட பிளான். சரி, கடவுள் என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அந்த மெசேஜாகவும் எடுத்துக்கலாம், கடவுளோட பிளானாகவும் எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்துட்டு லாஸ்ட்டில் நான் அப்போ ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்டில் என்ன இருக்குது, உங்கள் மைண்டில் நீங்கள் என்ன யோசிச்சு வச்சுருந்தீங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்ன மாதிரியான பிளான்ஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்றத. ஓகே, தெரியும் ஏதோ உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும், அதில் தான் பார்த்தேன். சட்டுன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளேருந்து சார் வராங்க. சார் வந்து பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னொருத்தவங்க வந்திருக்கிறாங்க. வேறு யாருன்னா இருக்கீங்களா ஒழிஞ்சிக்கிட்டு? வேறு யாருன்னா ஹைட் அண்ட் சீக் விளையாடுறீங்களா இல்லையா? ஓகே, வேறு யாரும் விளையாடலை. இவங்க 2 பேர் தான் உள்ள ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க. ரிவர்ஸில் இருக்குது 5 of cups, 10 of cups ரிவர்ஸ். உங்களோட பிளான் எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக யோசிச்சுட்டு இருக்கிறீங்க pile 1. நீங்கள் எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய லைஃப் வந்துட்டு ஒரு ஆறு குளம் அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஒரு லோட்டஸ் இருக்கு இல்லையா, ஃப்ளவர், அதோட இலை பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வந்துட்டு ஜஸ்ட் அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க தவிர உங்கள் லைஃப்பில் எந்த விதமான ஒரு பிளாசமான எந்த விஷயமும் இன்னும் நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிக்கல. ஆனால் எல்லாமே வேணும் உங்களுக்கு லைஃப்பில், எல்லா விஷயங்களும் வேணும், நல்ல விஷயங்கள் வேணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இன்னும் அந்த ஒரு முழு மனசோட நீங்கள் எந்த ஒரு டிசிஷனுக்கும் இன்னும் வராத மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்துலேயே ஸ்டக் ஆன மாதிரி இருக்குது. சில பேருக்கு ட்ரையாங்கிள் சிச்சுவேஷனாக இருக்கலாம். ட்ரையாங்கிள் சிச்சுவேஷன்
அந்த மாதிரி இருக்கலாம் சில பேருக்கு. சில பேர் வந்துட்டு நீங்கள் இன்னும் டிசிஷன் எடுக்கல. சாஜிடேரியஸ், பைசிஸ், வாட்டர் சைன், ஸ்கார்பியோ, ஜூபிட்டர் இருக்கலாம் உங்களுடைய சார்ட்டில். விர்கோ சான்சஸ் இருக்கு. எல்லாம் வேணும், ஆனால் எல்லாமே வந்துட்டு ஒரு லிமிட், ஆசை இருக்கு. ஆனால் அதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தில் பின்வாங்கி இருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் ஷேடோ ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் ஷேடோ ஒர்க்ஸ் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் லைஃப்பில் போராடிட்டு இருக்கிறீங்க, லைஃப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சில பேருக்கு உங்களுக்கு வந்து மணி விஷயத்தில் நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. சிச்சுவேஷன்ஸ் நினைக்கிறீங்க, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் பின்தங்கி இருக்கீங்க. இன்னும் உங்கள் லைஃப்பில் அந்த பிளாசம்ன்றது, அந்த ஒரு ஃப்ளார், அந்த பூக்கிறதுன்றது இன்னும் இல்லை. ஒரு வேகமாக சில முடிவுகள் எடுக்கிறீங்க, அப்புறம் புஷ்ஷுன்னு அந்த ஒரு டம்மி புஷ்ஷான மாதிரி புஷ்ஷுன்னு போயிடுது எல்லா விஷயமும். வேகம் எடுக்கிறீங்க, திரும்ப அப்படியே ஸ்டாப், அமைதி எடுக்கிறீங்க, அமைதி. இதே தான் உங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள் நீங்கள் மைண்டில் ஓட்டிகிட்டே இருக்கீங்க, யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. இதனாலே நீங்கள் உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் அதிகமாக யோசிக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப அதிகமாக யோசிக்கிறீங்க. ஆனால் பழைய விஷயங்களே அதிகமாக யோசிக்கிறதுல யூஸ் கிடையாது. புது விஷயங்கள் யூனிவர்ஸ் உங்களுக்காக கொடுக்குறாங்க, அதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே சமயத்தில் வந்துட்டு சில விஷயங்கள் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் மைண்டில் ஏதோ வேறு ஒரு விஷயமும் மறைச்சிட்டு வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் சில பேர் பண்ண துரோகத்தையும் சில பேர் வந்துட்டு நினச்சி ஒரு யாரையுமே நம்ம பழி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. யாரையுமே நம்ம வந்துட்டு அவங்க பண்ணதே நம்மளும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கடவுள் இருக்காங்க, கர்மா இருக்குது, கண்டிப்பாக அவங்க அனுபவிப்பாங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க. யாரும் அதெல்லாம் மன்னிச்சிருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் மன்னிச்சிருங்க. சொல்லும் போது 1 2 3 எந்த விஷயமா வேணாலும் இருக்கட்டும், மன்னிச்சிருங்க, வேண்டாம். அது அவங்க அனுபவிப்பாங்க கண்டிப்பாக. இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மைண்டில் மறைச்சி வச்சுட்டு நீங்கள் அந்த விஷயம் கிடைக்கணும்னு யோசிச்சிங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற பிளானோட கடவுளோட பிளான் ரொம்பவே பெட்டராக இருக்கும், ரொம்பவே நல்ல பிளானாக தான் இருக்கும். நீங்களாம் எந்த ஒரு முடிவுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் வராதிங்க. உங்களோட பிளானே வந்து ஒரு ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு சார். ஒரு ஒரு ஸ்டேபிளான இந்த ஒரு மைண்ட் செட் இல்லை உங்களுக்கு இப்போதைக்கு. ஒரு டைம் நாள் இப்படி யோசிக்கிறீங்க, ஒரு சில வேறு மாதிரி யோசிக்கிறீங்க. இப்படியே தான் உங்களுக்கு மைண்ட் செட் இருக்குது. 2 விதமான ஒரு மைண்ட் செட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் உங்கள் மைண்டில். பைல் 1, உங்களுக்கு காட் பிளான் இல்லை காட் மெசேஜ் உங்களுக்கு எதுனா இருக்குதுன்னா, கடவுள் உங்களுக்காக ஒரு நியூ பிகினிங்ஸ், நியூ லைஃப் கண்டிப்பாக வச்சுருக்குறாங்க. நீங்கள் அந்த பாத்தில் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி தான் கடவுளோட பிளான், கடவுளோட அந்த மெசேஜ் உங்களுக்காக. கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் முன்னேறுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த லைஃப் சேஞ்சிங் கண்டிப்பாக இருக்குது. ஸ்டாப் ஆகாதீங்க, யோசிக்காதீங்கன்னு சொல்லி அதிகமாக சொல்கிறாங்க. இதுதான் கடவுளோட மெசேஜ் உங்களுக்காக, பிளான் அண்ட் மெசேஜ். கடவுள் பெரிய பிளான் வச்சுருக்காங்க லைஃப்பில் உங்களுக்காக. அந்த மாதிரியான ஒரு கடவுள் பிளான் படி நீங்கள் நடந்தீங்கன்னா லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இதுதான் பைல் 1க்கான மெசேஜஸ். பைல் 2க்கான மெசேஜஸ் பார்ப்போமா? பைல் 2க்கான மெசேஜஸ். பைல் 2 இந்த மல்டி கலர் இந்த பிரேஸ்லெட் நீங்கள் சூஸ் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் இது. கடவுளோட மெசேஜ், கடவுளோட பிளான் நம்ம பார்ப்போம். ஓகே, சொல்லும் போது 1 4 3 and 1 4 4. பைல் 2 நீங்கள் நிறைய விஷயங்களை வந்துட்டு பயங்கர ஆர்வமாக பண்ணுறீங்க. சம்டைம்ஸ் ஸ்டாப் ஆகுறீங்க, ஸ்லோ டவுன் ஆகுறீங்க. திரும்ப உங்களை ஏன்னா தோளில் தலையில் தட்டி
எந்திரிப்பா, எந்திரிச்சு போய் வேலையை பார்ப்பா அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் திரும்ப நீங்கள் உங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. மற்ற நேரம்லாம் உங்கள் கவனம் வேறு எங்கேயோ இருக்குது. பைல் 2 ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சடனாக சேஞ்ச் ஆகுறீங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் வேறு இடத்துல மாறுது சட்டுன்னு. Pile 2 பைட்டு உங்களுடைய ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆகுறதுனால நீங்கள் லைஃப்பில் இன்னமும் நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இன்னும் நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் சேஞ்ச் ஆக வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆக வேண்டியிருக்கு. டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க, ஏதோ விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க. ஃபோக்கஸாக இருக்கணும்னு நினச்சாலும் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கீங்க. பைல் 1 உங்களுக்கான மெசேஜாக இருக்கும். பைல் 1ல் பைல் 1 இன்கேஸ் நீங்கள் பைல் 2 பார்க்குறீங்கன்னா பைல் 1 பர்சன்ஸ் இதில் சம் மெசேஜஸ் உங்களுக்காகவும் இருக்குது. டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க. நிறைய விஷயங்கள், நிறைய கஷ்டங்கள், நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் தாண்டி வந்திருக்கீங்க. இருந்தாலும் சம்டைம்ஸ் ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கீங்க. லைஃப்பில் வந்துட்டு பைல் 2 பணம் இருந்தால் நம்மளால் எல்லாமே நம்மளால் சாதிக்க முடியுன்றது கூட ஒரு தப்பான ஒரு தாட். பணம் தேவைதான் நமக்கு லைஃப்பில். அதே சமயத்தில் வந்துட்டு பணமே எல்லாம் ஆகாது நமக்கு. அது தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது லைஃப்பில். அதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் உங்களை தேடி எதுனா ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அக்செப்ட் பண்ணுங்கள். பணத்தை பார்க்காதீங்க. எவ்வளோ பேமெண்ட் அவங்க கொடுக்குறாங்க, இதில் நமக்கு எதுனா ஒரு ப்ராஃபிட் இருக்கா, நான் அப்படிலாம் யோசிக்க க்ரோத் இருக்கான்னு யோசிக்காதீங்க. நீங்கள் உங்கள் க்ரோத் வேணும், லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மாற்றணும், உங்களுடைய ஒரு சேல்ரி இன்கம் வரணும், நீங்கள் நிறைய ஃபினான்ஷியல் இன்னும் அதிகமாக எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா பணத்தில் மட்டுமே குறியாக இல்லாமல் மற்ற விஷயங்களும் கவனம் செலுத்துங்க. மற்ற விஷயத்தையும் பாருங்கள். நல்ல விஷயங்கள் இருக்குது. ஓகே, இதுதான் உங்களுடைய மைண்டில் ஓடிட்டுருக்கிற விஷயமா இருக்குது இப்போதைக்கு. சில பேர் வந்துட்டு நீங்கள் மற்றவங்களோட இமோஷன் அண்ட் சென்டிமெண்ட் அந்த மாதிரி விஷயத்தை பார்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு கீழே வேலை செய்யணும், நீங்கள் உங்களுக்கான ஒரு நல்ல ஃப்யூச்சரை தேடி போகக்கூடாதுன்ற மாதிரியும் யாருன்னா யோசிச்சாங்கன்னா நீங்கள் அதில் வந்துட்டு ஸ்டக் ஆகிட்டு நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கான என்னதான் லைஃப் ஸ்ட்ரகிள், லைஃப் என்னதான் நீங்கள் போராடிட்டு இருந்தாலும் ஒரு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு மைண்டில் சில பேர் வந்துட்டு நீங்கள் ஹெல்ப் சரி ஓகே நம்ம இங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணணும், கொஞ்ச நாள் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப்பாக இருக்கும், கொஞ்சம் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களுடைய இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே பின்னாடி வச்சுட்டு நீங்கள் என்னதான் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க மணி கெயின் பண்ணுறதுக்காகவும் சில விஷயங்கள் அவங்க லைஃப்பில் சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் அவங்களுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நல்ல விஷயம்தான். இருந்தாலும் உங்களுக்காக சில விஷயங்கள் ஸ்டாப் ஆகுது. உங்களுக்காக கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுறீங்க. மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறது நல்ல விஷயம்தான். இருந்தாலும் உங்களுக்கான அந்த விஷயத்திலும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. உங்களுடைய ஃபோக்கஸ் டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. சில பேர் இப்போ பண்ணுறதா கூட யோசிச்சுட்டு இருக்கலாம். யாருன்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு அப்ரோச் பண்ணி ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்படி இருக்காதீங்க. இல்லைன்னா நீங்கள் இதே இந்த லைஃபோட இந்த ஒரு இந்த இதுலேயே இருந்துருவீங்க. நீங்கள் இன்னும் டிலே பண்ணிட்டு போகிறீங்க உங்களுக்கான நல்ல விஷயங்களுக்காக. உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த விஷயத்துலேருந்து மாறணும். நீங்கள் உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை அக்செப்ட் பண்ணுங்கள். ஆனால் அதில் உங்களோட ஃபியூச்சரும் இருக்கணும். அதே சமயத்தில் அதில் பணம் மட்டுமே ஃபோக்கஸ் இல்லை, மற்ற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்யூச்சருக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் சம்பாதிக்கணும், எடுத்துகிட்டு வரணும், லைஃப்பில் நல்ல விஷயங்கள் நினச்சிங்கன்னா மற்ற விஷயத்திலும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கான ரீடிங். பைல் 2 காட் மெசேஜ். உங்களுக்கான பிளான் என்ன அப்படின்னா காட் உங்களுக்காக யோசித்து வச்சுருக்க ஒரு மெசேஜ் சக்ஸஸ்.
லைஃப்பில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. 2 ஃபோக்கஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சில பேர் வந்து உங்கள் ஸ்பிரிச்சுவல் பாத்லேருந்து வெளியில் வந்த மாதிரி இருக்குது. ஸ்பிரிச்சுவலாக பார்த்து விட்டு கொஞ்சம் வெளியில் வேறு விதத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பேலன்ஸ் பண்ணுங்கள். ஸ்பிரிச்சுவல் உங்களோட பர்சனல் லைஃப் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுங்கள். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இவ்வளோ நாள் நீங்கள் இருந்துட்டு சடனாக நீங்கள் வேறு ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அந்த லைஃப்பில் வந்து நீங்கள் வெளியில் வர மாதிரி இருக்குது அப்படின்னா கடவுள் உங்களை வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வராது, உடனே வெளியில் போகாத, உனக்கு நல்லதில்லைன்ற மாதிரி. இது யாரும் ஒருத்தங்களுக்கான மெசேஜ். உங்களுக்கான சக்ஸஸ் ரொம்ப தூரம் கிடையாது, ரொம்ப தூரம் இல்லை சக்ஸஸ். வெக்ஸ் ஆகிட்டு கூட சில பேர் வந்துட்டு உங்களுடைய கொள்கையிலேருந்து விலகி போகிற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள்லேருந்து கடவுள் உங்கள் கையை பிடிச்சிட்டு தான் இருக்கார். இன்னும் உங்கள் கையை விடவும் மாட்டார். என்னை நம்பு, நான் உன்னை கரையேற்றுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் கூட ஒரு ரீசன் இருக்குது, அதனால நம்புன்றாங்க. ஓகே, இதுதான் பைல் 2 உங்களுக்கான மெசேஜ். 222 அடிக்கடி பார்க்குற பர்சனாக இருக்கலாம், 123 பார்க்குற பர்சனாக இருக்கலாம், 333 பார்க்குற பர்சன்ஸாக இருக்கலாம், 555 பார்க்குற பர்சன்ஸாக இருக்கலாம், இருக்கக்கூடும். ஓகே, பைல் 3 பார்ப்போமா? நம்மளோட மெசேஜ், நம்மால் என்னோட பர்சன் மை கியூட்டியோட மெசேஜஸ் என்னமோ உங்க கூட ஷேர் பண்ணணும், உங்களுக்கு ஏதோ விதத்தில் ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக இன்னைக்கு உங்களுடைய ரீடிங்கில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. பார்ப்போம் மை ஸ்வீட்டி அவங்களுடைய மெசேஜ் என்னவா இருக்குதுன்னு. ஓகே, இது உங்களுடைய கடவுள் மெசேஜ், என்ன பிளான் அது இந்த கார்ட் லாஸ்ட்டாக பார்ப்போம். பைல் 3 இப்போ உங்களுக்கான மெசேஜ் என்னவா இருக்குதுன்றப்போம். ஓகே, உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு, உங்கள் மைண்ட் என்ன நீங்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க உங்கள் லைஃப்பில், அந்த மாதிரி பார்ப்போம். ஓகே, ஏதோ கிளாரிட்டி எதிர்பார்க்குறீங்களோ, திரும்ப திரும்ப கிளாரிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ? எவ்வளோ நாள் கிளாரிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? எத்தனை கிளாரிட்டி உங்களுக்கு தேவைப்படுது? பைல் 3 505 சொல்லும் போது எவ்வளோ கிளாரிட்டி வேணும் உங்களுக்கு? இன்னும் என்ன கிளாரிட்டி வேணும் உங்களுக்கு லைஃப்பில்? பைல் 3 எவ்வளோ கிளாரிட்டி உங்களுக்கு, இன்னும் எவ்வளோ கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு, எவ்வளோ சயின்ஸ் உங்களுக்கு கடவுள் கொடுக்கணும், யூனிவர்ஸ் கொடுக்கணும்? ஓகே, இப்போ புரியுது நம்மால் இதில் வந்தார் அப்படின்னுட்டு. ஓகே ஃபைன். இப்போதான் உங்களோட கிளாரிட்டி, எதுக்காக நீங்கள் கிளாரிட்டி தேடி அலையிறீங்கன்னு தெரியுது. இது நிறைய ரீடிங்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் சிச்சுவேஷன்ஸ், டாக்ஸிக் பர்சன்ஸ்ல இருந்து வெளியில் வர்றதுக்காக சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணும். நார்மலி சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணும், அப்படி கூட இருக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நோ ஆக்ஷன். கடவுள் வந்து எனக்கு அந்த இது மாதிரி எனக்கு விஷயம்ல எப்படி வருதுன்னா, அந்த மூவிஸ் அதெல்லாம் எடுக்கும்போது அந்த ஒரு போர்டு வச்சுட்டு இப்படி அடிப்பாங்க இல்லையா, ஓகே ரெடி 1 2 3 ஆக்ஷன் அப்படின்னு, அந்த மாதிரி அந்த சீன் நம்பர் சொல்லிட்டு அந்த மாதிரி கடவுள் வந்துட்டு நிறைய வாட்டி பண்ணி எடுக்கிறாங்க. நீங்கள் அந்த உங்களுடைய ஆக்ஷன் எடுத்துகிட்டு வர நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் ஆகுறீங்க. எதுவுமே இல்லை, மைண்டில் ஓடிட்டே இருக்குது. மைண்டில் கூட நிறைய விஷயங்கள் ஓடலை உங்களுக்கு. அப்படியே ஒரு ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. உங்கள் மைண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்றது உங்கள் மனசுக்கு தெரியுது, யோசிக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது.
நம்ம இதுலேருந்து வெளியில் போகணும்னு யோசிக்கிறீங்க. ஆனால் அதுக்கான பிளான்ஸ் எதுவுமே இல்லையே உங்ககிட்ட. எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா? பிளான் பண்ணிட்டு இந்த பிளானே இல்லையே உங்ககிட்ட. சில விஷயங்கள் நம்ம நினச்சா மட்டும் பத்தாது. நம்ம லைஃப் சேஞ்ச் பண்ணணும், நம்ம வந்துட்டு இந்த சுச்சுவேஷன்லேருந்து மாறணும், நான் இதுலேருந்து ஒரு நல்ல லைஃப்க்கு மாறணும்னு சொல்லிட்டு நினச்சா மட்டும் பத்தாது. அதுக்கான ஆக்ஷன்ஸ் தேவை. ஆக்ஷன் தேவை. அதனால தான் நீங்கள் கிளாரிட்டி 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 கிளாரிட்டி. சில பேர் வந்துட்டு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டில், ஏதாவது ஒரு சிச்சுவேஷன், ஒரு பார்ட்னர் விஷயத்தில், ஏதோ ஒரு ஒர்க் கமிட்மெண்ட், ஒர்க் விஷயமா ஏதோ ஒரு விஷயத்தில், அந்த மாதிரி விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டக்காக இருக்கீங்க. அதோட உங்களை சேர்த்து கட்டி போட்ட மாதிரி இருக்குது. அப்படி இப்படி நகரக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் வந்துட்டு வெளியில் வரணும், உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு இணைச்சி வச்ச மாதிரி இருக்குது. பர்சனாக இருக்கலாம், ஏதாவது விஷயமா கூட இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் அதோட கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்ஷன் தேவை. பல்த்ரி ஆக்ஷன் தேவை. சில பேர் வந்துட்டு உங்களுடைய ஏதோ ஒரு பேட் எனர்ஜியில், ஒரு நெகட்டிவ் பேட் எனர்ஜியில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவங்களுடைய பிடியில் இருக்கிற மாதிரியே இருக்குது. கிளென்ஸ் பண்ணுங்க, உங்கள் ஆரா கிளென்ஸ் பண்ணுங்கள். நிறையா ஹீலர்ஸ் கிட்ட போயிட்டு நல்ல ஒரு ஹீலர் கிட்ட போயிட்டு நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கலாம். நான் பண்ண மாட்டேன். தேடி பிடிச்சி எதனா ஒரு ஹீலர்ஸ் இருப்பாங்க, ரேக்கி ஹீலர்ஸ் கிளென்ஸ் பண்ணுறவங்க, ஆரா கிளென்ஸ் பண்ணுறவங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு ஆரா கிளென்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய வீடை க்ளீன் பண்ணுங்கள், ஆஃபீஸ் ஸ்பேஸ் க்ளீன் பண்ணுங்கள், ஒர்க் ஸ்பேஸ் க்ளீன் பண்ணுங்கள். மைண்டில் சில நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும், மற்றவங்க கிட்ட கேட்காதீங்க. பைல் 3 சீக்கிரமாக நீங்கள் சேஞ்ச் பார்க்கணும், உங்களுடைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும். இல்லைனா நீங்கள் நிரந்தரமாக ஒரே ஒரு எனர்ஜியில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்கீங்க. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. எந்த விஷயமும் உங்களால் பண்ண முடியல. பாருங்க, உங்களுக்கான ஒரு விடியல், உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும், ரொம்ப தூரத்தில் உங்களுக்கு தெரியுது. யோசிச்சுட்டே தான் நிற்கிறீங்களே தவிர எந்த விதமான ஆக்ஷனும் இல்லை. ரொம்ப ஒரு பேட் எனர்ஜியில் இருக்கீங்க சில பேர், ஒருத்தர் 2 பேர். அந்த எனர்ஜி நீங்கள் வந்துட்டு கிளென்ஸ் பண்ணியே ஆகணும். அது எண்ணம் எண்ணத்தோட சேரும் சொல்லி ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க சில பேர். அந்த மாதிரி நீங்கள் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஒரு நெகட்டிவ் குவாலிட்டி இருக்கிற பர்சன் கூட நீங்கள் இருக்கிறதுனால அவங்களோட சில குவாலிட்டிஸ், அவங்களோட சில அந்த பர்சனாலிட்டி, சில விஷயங்கள் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. நீங்கள் அவங்க சொல்கிறபடி நடக்கிற மாதிரியும் இருக்குது சம்டைம்ஸ். நல்லதில்லை. உடனே ஆக்ஷன் எடுங்க. எந்த விதத்தில் நீங்கள் எடுக்கணுமோ ஆக்ஷன் எடுங்க. உங்கள் எனர்ஜி க்ளீன் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். அப்படியே மங்கி போய் இருக்கிற மாதிரி இருக்கு உங்கள் எனர்ஜி. உங்களுடைய மைண்ட் எல்லாம் அப்படியே வந்துட்டு ஒரு ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. உங்களுக்கு புரியுது ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க, இது நல்ல இடம் இல்லை, நம்ம இதுலேருந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை நீங்கள் பண்ணுறது, நம்ம இதை சேஞ்ச் பண்ண உங்களுக்கு புரியுது. ஆனால் செயலில் இல்லை. நீங்கள் இதுலேருந்து வெளில வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப் கண்டிப்பாக இருக்கு. எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, உங்களை கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு புது பர்சனாக, ஒரு புது விஷயங்களை எடுத்துகிட்டு வரக்கூடிய பர்சனாக மாறணும். சோலார் பிளெக்ஸஸ் மெடிடேஷன் தேவை.
உங்களுடைய சாக்ராஸ் ஆரா எல்லாம் கிளென்ஸ் பண்ணணும். சில பேருக்கு வயிறு சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கலாம், ஸ்டொமக் சம்பந்தமா. உங்களுக்கான ஃப்யூச்சரே இல்லாத மாதிரி தோணும் சில பேருக்கு. எந்த ஃப்யூச்சருமே இல்லை, அவ்வளோதான் நம்மளோட லைஃப், இதுவாக தான் நம்மளுடைய லைஃப் ரன் ஆக போகுது, நம்ம இருக்கணும்னு. இல்லை, உங்களுக்கான நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, கடவுளோட பிளான் இருக்குது உங்களுக்காக. உங்களை அதுலேருந்து வெளில வர சொல்கிறாங்க. தூரத்தில் இங்கே சன் தெரியுதா? சன் தெரியுதா இங்கே தூரத்தில் இருந்து? வேடிக்கை பார்க்காம ஆக்ஷனில் இறங்குங்க பைல் 3. ஓகே, இதுதான் உங்களுக்கான மெசேஜ், டுடேஸ் மெசேஜ். உங்களுடைய பிளான், உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு, கடவுள் மைண்டில் இல்லை, கடவுள் என்ன பிளான் பண்ணியிருக்காரு, கடவுளோட மெசேஜ் என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.